அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் மண் பாத்திரங்களை எப்படி பழக்கப்படுத்துறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த 3 மண் பாத்திரங்களையும் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒரு கேரளா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து பயன்படுத்தவே இல்லை. ஸோ நம்ம இது ரீசெண்டாக பயன்படுத்தலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி மண்பானை வாங்கும்போது நீங்கள் தட்டி பார்த்து நல்லா வாங்கணும். தட்டி பார்க்கும்போது நல்லா கின்னன்னு சவுண்டு கேட்கணும். மொத்தன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் அது வாங்கக்கூடாது. சவுண்ட் நல்லா கிறிஸ்பாக இருக்குது அப்படின்னா தான் அந்த பாத்திரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மண் பாத்திரம் பாருங்கள், ஓக் ஷேப்பில் இருக்குது. இது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹேண்டிலோடு இருக்குதுன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குங்க. என்னென்னா அடுப்பில் வைக்கும்போது திடீர்னு உங்களுக்கு கவர்ற மாதிரி இருக்கும், நல்லா பேலன்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே ஏதாவது பொருள் போட்டு நம்ம தாளிக்கிற வரைக்கும் இதில் நல்லா பேலன்ஸ் பண்ணி ஹேண்டில் பிடிச்சி வச்சுக்கணும். இல்லாட்டி இது அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 385 345 சம்திங் இருந்ததுங்க. இதே மாதிரி அந்த சின்ன பாத்திரம் பார்த்திங்கன்னா 220 சம்திங் இருந்தது. நம்ம ஊரில் இதெல்லாம் வாங்கும்போது இன்னும் ப்ரைஸ் கம்மியாகவே கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த பெரிய பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சாம்பார் வைக்கிற பாத்திரம், குழம்பு இது எல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாய் நல்லா அகலமாக இருக்கிறங்காட்டி தாளிக்கிறதுக்கு நிறைய குவான்டிட்டி குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த பாத்திரத்தோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 395 சம்திங் இருந்துச்சு. இந்த மண் பாத்திரங்களை நம்ம ஏன் பழக்கணும் அப்படின்னா, குயவர்கள் இதை பேக் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே ரஃப் ஆகிடும். பேக் பண்ணி நம்ம அப்படியே அடுப்பில் வைக்கும்போது அது உடையறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் தண்ணிக்குள்ளையெல்லாம் வச்சு நல்லா சீசன் பண்ணுறோம். இப்போ இந்த 3 பாத்திரத்தையுமே ஃபஸ்ட்டு பக்கெட் நிறைய தண்ணி நிரப்பி அதுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். நீங்கள் அரிசி கழிஞ்ச தண்ணி இருந்ததுன்னா அது கூட இதுக்குள்ளே ஊற்றி ஃபுல்லாக ரொப்பி நம்ம அதில் ஊற வைக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது தண்ணிக்குள்ளே போட்டோடனே எவ்வளோ ஏர் பபிள்ஸ் வருதுன்னு. இதை பேக் பண்ணி எடுக்கும்போது நிறையா துளைகள் இருக்குங்க இந்த பாத்திரங்களில். அதிலேருந்து தான் இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே வருது. இப்போ ஒரு நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு இந்த 3 பாத்திரமே. பக்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்லா மண் வாசனை அடிக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்துடலாம் நம்ம வெளியில். எடுத்துகிட்டு இதை நல்லா கஞ்சி தண்ணி ஊற்றி இன்னொரு நாள் நம்ம ஊற வைக்க போகிறோம். 3 பாத்திரமே நல்லா ஊறிடுச்சு. அரிசி களைஞ்ச தண்ணியை நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். 2 பேர் 3 பேர் இருக்கிற ஃபேமிலியில் நிறைய அரிசி கஞ்சி சேராது. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கம் அரிசி நம்ம ஊற வைப்போம். ஸோ அந்த தண்ணி நிறைய சேரும் உங்களுக்கு. அந்த டைமில் இந்த ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறையா அரிசி கழிஞ்ச தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். பத்தலைன்னா நீங்கள் இதுக்குள்ளே வெறும் தண்ணி கூட ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் 2லேருந்து 3 தடவை திரும்பி பண்ணணுங்க. இதே தண்ணியில் 3 நாள் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டெய்லி நீங்கள் தண்ணியை மாற்றிட்டிங்கன்னா ஸ்மெல் வராமல் இருக்கும். இதை இப்படியே நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே இதே மாதிரி அரிசி கழிஞ்சி தண்ணியை ஊற்றி மறுபடியும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அரிசி கழிஞ்ச தண்ணியை ஊற்றி அப்படியே கீழே போய் அதெல்லாம் செடிமெண்ட் ஆகிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை இப்போ கழுவ போகிறோம். சில மண் பாத்திரத்தை பார்த்திங்கன்னா அதில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோடதுமே கொஞ்சம் பெயிண்ட். இதை நல்லா தேங்காய் நாரோ இல்லைன்னா புது ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி இந்த பெயிண்ட்டை நம்ம எடுத்துடலாம். 2லேருந்து 3 தடவை நல்லா தேய்ச்சி இந்த பெயிண்டெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள் தண்ணி கலர் எப்படி வருதுன்ட்டு. இந்த பெயிண்ட்டோடு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லதுக்கு இல்லைங்க உடம்புக்கு. 2லேருந்து 3 தடவை இந்த மாதிரி சாஃப்டான ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். 2லேருந்து 3 தடவை கழுவும் போது தான் இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் இருந்ததுன்னா சுத்தமாக போயிடும். நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சு நல்லா காய வைக்க போகிறோம். பாருங்கள், வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. அந்த தண்ணி சுத்தமாக நம்மளுக்கு காஞ்சிருச்சு. இப்போ இது 3 பாத்திரத்துலேயுமே தண்ணி ஃபுல்லாக ரொப்பி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் இப்போ இந்த பாத்திரங்களில் ஏதாவது ஓட்டை இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியும். தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த தண்ணியை. அடியில் பார்த்திங்கன்னா தண்ணி சொட்டுச்சு அப்படின்னா இந்த பாத்திரத்தில் ஏதோ ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்கள் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண வேண்டாம். அந்த உடஞ்ச பாத்திரத்தை நீங்கள் தூக்கியும் போட வேண்டியது இல்லைங்க. மண்ணை போட்டு நீங்கள் செடியெல்லாம் கூட வச்சுக்கலாம். அதில் நம்ம 3 பாத்திரமே நல்லா இருக்குங்க, எந்த ஓட்டையுமே இல்லை.
இந்த மாதிரி தண்ணி ரொப்பி நல்லா ஹீட் பண்ண விட்டுறலாம். ஃபஸ்ட் டைம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வெயில் அடிக்கிறப்போ இந்த பாத்திரங்களை எல்லாம் வெயிலில் வச்சு காய வைக்கும்போது இந்த பாத்திரங்களில் ஏதாவது பாக்டீரியா இம்ப்யூரிட்டிஸ் என்ன இருந்தாலுமே நல்லா போயிடுங்க. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இது நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த பாத்திரங்களில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த பாத்திரங்களில் உள்ள தொலைகள்லாம் இந்த எண்ணெய் நல்லா இறங்கி ஸ்மூத் ஃபினிஷிங் கொடுக்கும். உள்ளே இருக்கிற எல்லா ஏரியாலையுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். வெளியில் தேவைன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா நம்ம உள்ளே ஊற்றுற எண்ணெய் அப்படியே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுலேயே நல்லா சீசன் ஆகிடும். பாருங்கள் 3 பாத்திரத்துலேயுமே எண்ணெயை நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு. இந்த எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே அந்த பாத்திரம் ஃபுல்லாக இழுத்துக்கும். நம்ம அடுப்பில் வச்சு திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய் எல்லாமே இந்த பாத்திரம் குடிக்காது, நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். 3 பாத்திரங்கள்லேயுமே எண்ணெயை நல்லா கோட் பண்ணியாச்சுங்க. இப்படியே நம்ம இதை ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா பாத்திரம் எண்ணெயை நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா சீசன் பண்ணிட்டோம். சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த பாத்திரங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு தனியாக வெஜ்ஜுக்கு தனியாக பாத்திரம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பாத்திரத்தில் நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்களோ அதோட ஸ்மெல் எப்போவுமே இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் உங்களுக்கு அவரைக்காய் பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மண் பாத்திரத்தில் செய்யும்போது எப்போவுமே சூடு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு கேஸ் நல்லா மிச்சம் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகுத்தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளோட அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. மண் பாத்திரத்தில் குக் பண்ணி சாப்பிடும்போது ஃப்ளேவர் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. யூஸ் பண்ண பாத்திரத்தை நீங்கள் வெறும் தண்ணியில் மட்டும் கழுவினா கூட போதும். இல்லைனா கடல மாவு, அரிசி மாவு அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சோப் பவுடர் மட்டும் போட்டுறாதீங்க. சோப் ஆயில் போட்டிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் இதில் இருக்கும். அந்த ஏர் ஹோல்ஸ்லாம் இறங்கிரும். அடுப்பில் வைக்கும்போது நிறைய வரக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள் வெறும் தண்ணியில் கூட கழுவிட்டிங்கன்னா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.